எங்கேயாவது போய் அடிபட்டாலும் பரவாயில்லன்னு நம்ம எடுத்த இடத்துலயே ராமுவையும் சோமுவையும் போய் விட்டுலாம். இந்த அளவுக்கு நம்ம மைண்டு மாறினதுக்கு காரணம் நம்ம வீடியோவில் சில பேர் பண்ணுற கமெண்ட்ஸ் தான். கலர் கோழி குஞ்சு வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்காம சில பேர் இது என்னோட கோழி குஞ்சு என்னோட கோழி குஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம இதை எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே கோழி மார்க்கெட் இருக்கு. அங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நாய் பூனை கோழின்னு நிறைய விஷயம் வரும். அந்த இடத்துக்கு இதை எடுத்துட்டு டிராவல் பண்ண யாரோ ஒருத்தர் கூட இதை மிஸ் பண்ணிருக்கலாம். இது என்னோடதுன்னு சொல்ற யார் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. தனக்கு சொந்தமானதை தொலைச்சிட்டா அது திரும்ப கிடைச்சிடாதான்னு முயற்சி பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால் ரியாலிட்டியில் யோசிச்சு பார்த்தா இது என்னோடதுன்னு கமெண்ட்டும் மெசேஜும் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இதில் யாரோடதுன்னு நம்மளால் முடிவெடுக்க முடியும். சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க மோர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கோழி குஞ்சு விற்கிறாங்க. இதோட விலை 50 ரூபா. இதுக்கும் நம்ம வீட்டில் இருக்க ராமு சோமுக்கும் எந்த வித்தியாசத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு 3 வழி தான். ஒன்று, மெசேஜ் அண்ட் கமெண்ட் பண்ணுற சில பேரில் யாரோ ஒருத்தர் கிட்ட ஒப்படைக்கிறது. ஆனால் அது யாருன்றதை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ரெண்டாவது, இதை எங்கே எடுத்தோமோ அங்கேயே போய் விடுறது. ஆனால் அதனால நல்லது நடக்கிறத விட கெட்டது நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மூணாவது, இந்த மாதிரி வர கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு ராமுவையும் சோமுவையும் இன்னும் நல்லா பார்த்துக்கிறதுக்கு எஃபர்ட் போடுறது. இதில் எதை பண்ணலாம் நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.